கிச்சனில் கிராசரி ஐட்டம் வச்சிருக்க செல்ஃபு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்காவது க்ளீன் பண்ணிடலாமே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சம்பளத்தில் இருந்த கிராசரி ஐட்டம் எல்லாத்தையுமே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். விளக்கி வச்ச பாத்திரத்துலலாம் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு ஃபேன் காத்துல ஒரு 5 மினிட்ஸ் உணர விட்டோம்னா நல்லா உணர்ந்துரும். அதுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வெயில எல்லாம் காய வச்சு எடுக்க முடியாது. வெயிலுக்கு போகணும்னா 3வது மாடிக்கு போய் காய வச்சாதான். நான் நக்ஷு குட்டியை வச்சுட்டு அங்கெல்லாம் போய் காய வச்சு என்னால் எடுக்க முடியாது. ஸோ நான் இப்படித்தான் ஃபாலோ பண்ணிக்குவேன். சம்பளம் எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துலயும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு என்னென்ன சம்பளத்துல என்னென்ன வச்சிருக்கோம்னு சொல்லி எழுதியும் வச்சுப்பேன். அப்பதான் அடுத்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த சம்பளத்துல என்ன இருக்குன்னு நமக்கே தெரியாது, ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதனால இந்த மாதிரி எழுதி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பிளாஸ்டிக் பாக்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை இனிமேல் தான் சேஞ்ச் பண்ணணும். கீழே இருக்க செல்ஃப்ல இருக்க திங்ஸ் எல்லாம் நக்ஷு குட்டி எட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பிளாங்கா விட்டுட்டேன். ஒரு வேலை பார்த்தா நக்ஷு குட்டி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கா. வீடு ஃபுல்லா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போய் பரப்பி வச்சிருக்கா. உங்க வீட்டு குழந்தைங்க எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்.